எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். தவாவில் காலிஃப்ளவர் கட்லட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவர் பாதி எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அது கூடவே கருணக்கிழங்கு ஒரு 100 கிராம், அதையும் வேக வச்சு ரெண்டையும் நல்லா மசிச்சிக்கணும். கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கணும், கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதிலே மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கணும். இது ரெண்டுமே ஏற்கனவே வேக வச்சதுனால உங்களுக்கு தவாவில் ஷாலோ ஃப்ரையாக பண்ணி எடுக்கலாம். நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதை தட்டையாக திரட்டிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக கையில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது. இந்த உருட்டி எடுத்ததை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி அதில் டிப் பண்ணி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டிப் பண்ணி எடுத்து அதை ப்ரெட் க்ரம்ஸோடு போட்டு பரட்டி அதோட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம சாஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.